Hello friends, welcome back to Civil Tamil. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா AutoCadல automatic dimension எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ லாஸ்ட் வீடியோ பாத்தீங்க அப்படினா ஆல்டர்னேட்டிவ் யூனிட் எப்படி நம்ம கிரியேட் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுல தான் இந்த டவுட்டும் கேட்டிருந்தீங்க. சோ அதுக்காக தான் இந்த வீடியோ. சோ AutoCadல automatic dimension நம்ம கிரியேட் பண்ணனும்னா அதுக்கு தேவையானது LISP அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க, லிஸ்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நீங்கள் நெட்டில் கூகுளில் ஆட்டோமேட்டிக் டைமென்ஷன் லிஸ்ப் ஆட்டோகேட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கனாலே உங்களுக்கு நிறைய வெப்சைட்ஸ் வரும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அது ஒரு ஃபைலாக டவுன்லோட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்டோகேடை ஓப்பன் பண்ணிவிட்டு ஏபி அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஸோ ஏபின்னு கொடுத்தீங்கன்னா அப்லோட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வரும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்க ஆப்ஷன்ஸ் காட்டும். அதாவது உங்களுக்கு அந்த ஃபைல் எங்கே இருக்கோ அது ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். லிஸ்ட் ஃபைலாக ஓப்பன் ஆகும், டவுன்லோட் ஆகும். ஏடி ஆட்டோமேட்டிக் டைமென்ஷன் ஆட்டோகேட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுன்லோட் ஆகிருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல லோடு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லோட் ஆகிடும். ஸோ லோட் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு இப்போ மட்டும் வேணும் அப்படின்னா லோட் ஒன்ஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா ஆல்வேஸ் லோட் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் லோட் ஒன்ஸ் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டிங்கன்னா அப்படின்னா ஏடி ஆட்டோமேட்டிக் டைமென்ஷன் ஆட்டோகேட் .lsp சக்ஸஸ்ஃபுல்லி லோடட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உங்களுக்கு வந்துடும். ஓகேவா, லோட் பண்ணக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு டயக்ராம் மேக் பண்ணுவோம். ஸோ 13 அடி, இது ஒரு 20 அடி கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்போ நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா லீனியர் எடுத்து நம்ம டைமென்ஷன் மேக் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு 4 இதுக்கும் ஒரே டைமில் 4 சைடு உங்களுக்கு டைமென்ஷன் கிரியேட் ஆகணும் அப்படின்னா ஏபின்னு சொல்லி லோட் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் ஏடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா இன்னொரு என்டர் கொடுக்க சொல்லும். மறுபடியும் ஒரு என்டர் கொடுத்துட்டு இந்த 4 இது செலக்ட் பண்ணுறேன், ஹோலாக செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டைமென்ஷன் கிரியேட் ஆகிடும். இந்த மாதிரி தான் நம்ம ஆட்டோமேட்டிக் டைமென்ஷன் நம்ம இந்த மாதிரி தான் கிரியேட் பண்ணுவோம். ஸோ ரொம்ப ஈஸியானது தான், நீங்கள் கண்டிப்பாக கிரியேட் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி அந்த இது லிஸ்ப்பு வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிரியேட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். ஓகேவா, உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஃபைல் ஏதாவது ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போவுமே லோட் ஆகிற மாதிரி நீங்கள் ஆட்டோகேல லோட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போவுமே ஆட்டோமேட்டிக் டைமென்ஷன் கிரியேட் ஆகிடும். ஓகேவா, இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.